எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ ஒரு 45 நாள் ஆகுது அவர் இறந்து. ஃபுல்லாக குடிச்சிட்டு. எனக்கும் எங்கள் அப்பா 10th படிக்கும்போது இறந்ததால் படிக்க வைக்க எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் யாரும் இல்லாதால் என்னை அப்படியே நிறுத்திட்டாங்க, படிக்க வைக்க முடியாத. இப்போது நான் அந்த மாதிரி பண்ணாதே, என் குழந்தைங்க படிப்பு மட்டும்தான் இப்போ முக்கியம், படிப்பால் தான் குழந்தைங்க வளரணும் அப்படின்ற முடிவில் இந்த ஏவி ஸ்கூலை இது பண்ணியிருக்கேன். பொதுவாக ப்ரைவேட் ஸ்கூல்னாலே ஃபீஸ் கட்டணும், பணம் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா இல்லாத சிங்கிள் மதர்களோட குழந்தைங்க, அப்புறம் ஏழை விவசாய குடும்பத்து குழந்தைங்க, இதுலேயும் பெண் குழந்தைங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றதுல ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம். நாங்கள் இங்கே பள்ளிக்கூடம் ஆரம்பித்த புதுசில் 1999 என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய வந்து இங்கே பெண் குழந்தைகள் வந்துட்டு சைல்டு மேரேஜ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதை பார்த்து தான் ஆல்டிஸ் வந்து முன்னுரிமை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பெண் குழந்தைங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. என் கணவர் இறந்து 20 வருஷம் ஆகுது. இவன் 1.5 வயசு குழந்த, இவன் தம்பி 6 மாதத்து குழந்த. எனக்கு 2 பையன். பாலிப்பட்டில் வந்து விசாரித்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்கூல் இருக்கான்றது தெரிய வந்து நான் உடனே இங்கே வந்து சாரை பார்க்க வந்தேன். பார்க்க வந்தோடனே நீ சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அடுத்த செகண்டே நீ அதெல்லாம் கலங்கி நிற்காதம்மா, உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒழுக்கம் தான் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அந்த ஒழுக்கத்தை கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு எந்த ஸ்கூலுக்கு நான் போயிருந்தாலும் என் பிள்ளைங்க அந்த மாதிரி நான் பணம் கட்டியே படிக்க வச்சிருந்தாலும் என் பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்க மாட்டாங்க. கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுற மாரி குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க படிக்கணும், அவங்க கையில் அவங்க நிற்கணும் அப்படின்னா எனக்கு ஆசை. என் ஆசையை ஸ்கூல் நிறைவேற்றி வைக்கும்.